உங்களுக்கெல்லாம் இறக்கன்றது கொஞ்சம் கூட கிடையாதுல்ல. அவர் அள வச்சு பார்க்கறதுல உங்களுக்கு என்னப்பா அப்படி ஒரு சந்தோஷம்? ஏன் அவர்கிட்ட போயிட்டு இந்த கேள்வி அதுவும் இந்த நிலைமையில போய் கேட்டாங்கன்னு தெரியல. அவர் தேம்பி தேம்பி அழுவணும். அத நீங்க பார்த்து பார்த்து ரசிக்கணும் இல்லையா? இந்த பவானி அணையில தண்ணி தழும்ப தழும்ப இருக்கும்ல, அந்த மாரி அவர் கண்ணுலேருந்து அப்படியே தொர தொரன்னு ஊத்தணும். அத நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் கொடைக்கானல் ஃப்ளவர் ஷோவாடா? பார்த்து கண்குளிர அத பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு. அந்த மனுஷன் உண்மையிலேயே சார், எந்த நேரத்துல எத போயிட்டு யாருகிட்ட கேட்கணுன்ற அந்த விவஸ்தையே இவங்களுக்கு கிடையாது. போயிட்டு தாவேகால போயிட்டு செங்கோட்டையன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி எடப்பாடியார்ட்ட போயிட்டு இப்ப காலங்காத்தால போய் கேட்டிருக்காங்க சார். அவர் நைட்டு பூரா தூங்குனாரோ என்னவோ, அவர்கிட்ட போயிட்டு விடிஞ்சோட எந்திரிச்சு போயிட்டு விருக்குன்னு வயிட்ட நீட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்ல போறாரு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கீழ வேலை பார்த்தவரு, இன்னைக்கு அங்க போயிட்டு மேல உட்கார்ந்திருக்கிறத பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியா சொல்லுவாரு? இல்ல அப்படி சொல்லுவாருன்னு யாரும் எதிர்பார்த்துக்கல. அவர் கண்ட மேனிக்கு எதையாச்சும் ஃப்ளோல ஏதாச்சும் வார்த்தையை விடணும். அதை நம்ம போட்டு பெருசாக்கணும். அதானே. ஆனா அவர் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டார். அவர் இப்ப என்ன அதிமுகலையா இருக்காரு? அவர் அதிமுகலையா அப்ப இருக்காரு? அவரை நாங்க தான் தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அவர் தாவேக்கால இருந்தா எங்களுக்கு என்ன, இல்ல தூவேக்கால இருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு போயிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லல. இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டிருக்கோம். அதை மட்டும் அவர் சொல்லாம போயிட்டாரு. பட் ஆனா அங்க இன்னைக்கு காலையில இருந்து நடந்த பெருங்கூத்துக்கள் நிறைய இருக்கு. அங்க தாவேக்காவுக்கு எதுக்கு நான் போய் சேர்ந்தேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லலனாலும் ஒரு மாதிரியா சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அண்ணன். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. செங்கோட்டையன் அண்ணன் தாவேக்காவுக்கு எதுக்கு தாவுனாரு? அது தாவேக்கா வந்து ஒரு பெரிய கட்சி, இல்ல தாவேக்கா கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிரும் தமிழ்நாட்டில் 2026. இல்ல விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் ஞானி, நாம போய் விஜய்க்கு பக்கபலமா எப்படி எம்ஜிஆருக்கு பக்கபலமா இருந்தோமோ அந்த மாதிரி விஜய்க்கு பக்கபலமா வந்து நாம விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கியே ஆகணும். இந்த மாதிரியெல்லாம் கொள்கையோடவா போயிட்டு அவர் அங்கே ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறிய? அவர் வாயாலே அவர் பல தடவை சொல்லியிருக்காரு, நாம தான் புரிஞ்சுக்கல. ஒரே ஒரு எய்ம் தான் அவருக்கு, எடப்பாடியை காலி பண்ணணும், எடப்பாடியை அடிச்சு ஓட விடணும், அவரு வந்து நொந்து நொந்து சாவணும். ஏன்டா இவனை அடிச்சு வெளியில வரட்டி விட்டான் அப்படின்னு மீதம் இருக்கிற வாழ்க்கை பூராவுமே அந்த மனுஷன் வந்து வந்து சாவணும். அதுதான் செங்கோட்டையன் அண்ணனுக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம், வேற எதுவுமே இல்லை. இது அடிக்கிறதுக்கு ஏத்த இடம் எதுன்னு பார்த்துருக்காப்புல. அதாவது இது அவர் பார்த்ததுலே பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா, ரொம்ப ஃபியர்ஸா, அதாவது ஒரு ஆக்ரோஷமா அனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ற ஒரு கூட்டம் அவருக்கு தேவைப்படுது. உண்மையிலேயே எதுக்கும் பயப்படாம என்னத்தை தான், அதாவது அவங்களுக்கு தேவையெல்லாம் எந்நேரமும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தலைவர், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் எங்கே இருக்குன்னு அண்ணன் சுத்தி பார்த்துருக்காப்புல. செங்கோட்டையன் அண்ணனுக்கு சிக்குனது அது ஒண்ணுதான். ஆக்சுவலி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தாவேக்கால வந்து செங்கோட்டையன் அண்ணன் சிக்கிட்டான்ட்டு. செங்கோட்டையன் அண்ணன் கிட்ட தான் தாவேக்கா சிக்கி இருக்கு. அதாவது ஐயா பழனிசாமியை பழி வாங்கிறதுக்கு அவர் பயன்படுத்த போற ஒரு ஆயுதம் தான் தாவேக்கா. அதுக்காகத்தான் உள்ள பூந்திருக்காரு. இதனால தாவேக்காவுக்கு லாபம் உண்டு. நல்லா என்னைக்கு இவருக்கு பழனிசாமிக்கு வந்து சைடு வாங்குதோ அன்னைக்கு தாவேக்கா மெயின்ல வந்து நிற்கும். நினைச்சு பாருங்களேன், செங்கோட்டையன் கனவுலையாவது நினைச்சிருப்பாரு அதிமுகவை தோக்கடிக்கணும், அதிமுகவை வரட்டணும், அதிமுக ஜெயிக்கிறதுக்கான எந்த வேலையுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு வாய்ப்புமே இருக்கக்கூடாது, அதிமுகவை தரமட்டம் ஆக்கணும். இப்படி ஒரு நினைப்பு செங்கோட்டையன் அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள வந்திருக்கும் நினைக்கிறிய? தானா இப்பயுமே அந்த மனுஷன் பழனிசாமி அப்படின்னு அந்த ஒருத்தரை பழிவாங்கிறதுக்காகத்தான் அங்க போயிருக்காரு தவிர உண்மையில அதிமுகவை பழிவாங்கணும், அதிமுக கட்சியை இல்லாம ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தா அம்மா போட்டோட போயிட்டு அங்க நின்று பாரு. முதல்ல மனுஷன் அங்க தாவேக்காவில் போய் ஜாயின் பண்ண போறாரு, பாக்கெட்டில் அம்மா போட்டோவை வச்சுக்கிட்டு போறாரு. ஆக்சுவலி இவரை இந்த அளவுக்கு போயிட்டு வரட்டி விட்டது எவன்? அதை இந்த நிலைமைக்கு அவரை கொண்டாந்து தள்ளுனது எவன்? அதைத்தான் நம்ம எல்லாருமே பார்க்க முடியாது. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, செங்கோட்டையனுக்கு வெக்கமே இல்லையா?
அசிங்கமா இல்லையா? இத்தனை வருஷமா அதிமுகல இருந்துட்டு இப்ப அது அதிமுகவுக்கு பண்ற துரோகம் இல்லையா? அதிமுகவுக்கு பண்ற துரோகம் இல்லையான்னு அங்க பார்த்து கேட்காம இப்படி நீ பண்றது அதிமுகவுக்கு பண்ற துரோகம் இல்லையான்னு யாரை பார்த்து கேட்கணும்? எல்லாரையும் பிடிச்சி ஒருத்தனா பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டுட்டே இருக்காப்லையா? இந்த ஸ்பார்டன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணறுல பெர்சியன் வீரன் ஒருத்தன் தூதுவனா வருவான். அவன் இந்த ஸ்பார்டன் மன்னன் என்ன பண்ணுவான், திஸ் இஸ் ஸ்பார்டா அப்படின்னு சொல்லி ஓங்கி உதச்சு அந்த ஆழம் தெரியாத கிணத்துல தள்ளி விட்டுருவேன். அது போக 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 சத்தமும் ஆழம் தான் மறைவான தவிர எவ்வளவு ஆழம்னே தெரியாது. அதே மாதிரிதான் ஐயா பழனிசாமியும் திஸ் இஸ் எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒவ்வொருத்தனையா கிறிஸ்டப்பாவை எப்படி உதச்சுன்னு சொல்லி உதச்சு எல்லாரையும் வெளில தள்ளிட்டு இருக்காரு. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களும் அனாதையா சுத்திக்கிட்டு இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே யாரு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதுன்னா, இதுல பயங்கரமா ஃபீல் பண்ண வேண்டியது ஐயா ஓபிஎஸ், ஐயா டிடிவி, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஃபீல் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம கிட்ட தான் இது வரும், அங்க வரட்டி விட்டா வேற வழியில இங்கதான் வந்து சேரணும், விழுகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பட் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு செங்கோட்டையன் வேற பாதைக்கு போயிட்டாப்புல. ஒருவேளை இங்க போய் சேர்ந்திருந்தா இவரும் 3 1 4 கணக்கு, அதான் என்னைக்கா இருந்தாலும் நீ என் காலில் தான் வந்து விழுகணும்னு எடப்பாடி ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். இவங்களால நம்மளை என்ன பண்ணிட முடியும்? இவங்க எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு கிடப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப கூட ஐயா ஓபிஎஸ் ஒரு டைம் கொடுத்துருக்காரு, டிசம்பர் 15 வரைக்கும் டைம் உனக்கு. அது கடையில் ஒரு முடிவு எடுக்கல. ஏன் சார் இத்தனை மாசமா எடுக்காதவரு இந்த ஒரு 5 நாள்ல முடிவு எடுத்து உங்களை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நினைக்கலாம், செங்கோட்டையன் போயிட்டு அங்க உட்கார்ந்ததுனால நமக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, இதை கொஞ்சம் கூப்பிட்டு வெயிட்டை ஏத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் நினைக்கக்கூடிய ஆள் அவர் கிடையாது. கடைசி வரைக்கும் நினைக்க மாட்டாரு. தோத்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல டெபாசிட்டே போனாலும் பரவாயில்ல, உன்னையெல்லாம் கிட்டையே சேர்க்க மாட்டேன். அந்த முடிவுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்துகிட்டு, அதாவது அவரோட அந்த மற்ற பதவியெல்லாம் பறிச்சாச்சு இல்லையா? அடிப்படை உறுப்பினர் பதவி இருக்குல்ல, அந்த பதவியை மட்டும் அவனுக்குள்ள வச்சிருக்காப்பா. ஒருவேளை அதை மட்டும் வச்சிருந்துட்டு அப்பா அவர் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்தா கூட இன்னமும் நீ அதிமுகவுல தானே இருக்கிற, உனக்கு ஏன் வந்து இப்படி நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து கேள்வி கேட்கலாம், செங்கோட்டையனை பார்த்து. ஆனா அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அதான் இவர் நான் அதிமுக இல்லைன்னு இது வரைக்கும் அவர் சொல்லல. இவர் அதிமுகவுல கிடையாதுன்னு சொல்லிதான் எடுத்து எல்லாரும் அவரை வெளியில அனுப்புறப்ப யாராச்சும் ஒருத்தர் பேசியிருக்கணும்ல, அண்ணே கோவப்படாதீங்க, பொறுமைசாமி பொறுமை, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்குவோம், இந்த நேரத்தில் நம்ம இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏற்கனவே பல பேர் போயிட்டு நாம உட்காந்து எப்படி ஜிலோன்னு கிடக்கு அதிமுக, இப்ப போயிட்டு இருக்கிறவங்களையும் தூக்கி இந்த மாதிரிலாம் அடிச்சிட்டியா அப்படின்னா நமக்கு தான் வந்து இது வந்து பிரச்சனையா வந்து முடியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்ம இதை ஹேண்டில் பண்ணிக்குவோம். நம்ம அண்ணன் தானே, கூப்பிட்டு வச்சு பேசுவோம். உங்களை மீறி எதுவும் அவர் செஞ்சிருவாரா, இல்லை நாங்க தான் செய்ய விட்டுருவோமா அப்படி யாராச்சும் ஒருத்தர் பேசி அவரை தூக்கி உள்ள வச்சு இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி, இல்லை இந்த அறிவிப்பை யார்கிட்டையுமே கேட்காம தன்னிச்சையா முடிவெடுக்கிற அளவுக்கு பயங்கரமான அரசியல் தலைவர் ஆயிட்டாப்லையான்னு ஐயா பழனிசாமி. உங்களெல்லாம் கேட்காம, அப்படி உங்களெல்லாம் கேட்கணும்னா செங்கோட்டையன் இருக்க மதிப்பு தான் உங்களுக்கும், புரியுதா இல்லையா? ஒருவேளை கேட்டு முடிவு எடுத்திருந்தா அடம்பிடிச்சு பண்ணியிருந்தாலே தப்பு. கேட்காம முடிவு எடுத்திருந்தா செங்கோட்டையன் இப்ப ஜெயக்குமார்னு செங்கோட்டையன் என்னன்னா செல்லூர் ராஜன் எல்லாம் ஒண்ணுதான். இப்படி எல்லாரும் சேர்த்து அந்த மனுஷனை அடிச்சு வெளியில தொடச்சி விட்டு இப்ப அந்த மனுஷனை பார்த்து வெக்கமாவே இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவங்க கேட்கிறாங்க. அப்பெல்லாம்ப்பா கேட்டிருக்கேன், எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் குடோனை தூக்கி கொளுத்து விட்டுருக்கே தெரியுமா? இந்த பாய்ஸ் படத்துல வர்ற செந்தில் மாதிரி அண்ணன், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். யார் யார் உண்மையிலேயே ஐயா பழனிசாமி கூட இருக்கிறாங்க, யார் யார் உண்மையிலேயே பழனிசாமி ஐயா கூட இருந்துக்கிட்டு அவரை பிடிக்காம இருக்கிறாங்க, யாரெல்லாம் நேரடியாகவே பழனிசாமி ஐயாவை பிடிக்காம இருக்கிறாங்க, யாரெல்லாம் பழனிசாமி ஐயாவை அதிமுகவுக்கு துரோகியா நினைக்கிறாங்க, யாரெல்லாம் பழனிசாமி ஐயா அதிமுகவில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி அதிமுக பழனிசாமி ஐயாவை சுத்தி 360 டிகிரில எல்லா டேட்டாவும் ஐயா கிட்ட இருக்குது, செங்கோட்டையன் அண்ணன் கிட்ட இருக்குது. ஒன்றும் இல்லை, இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க இப்ப விஜய் கட்சியில செங்கோட்டையன் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட், இல்ல செங்கோட்டையன் அண்ணன் தான் லாஸ்ட், அப்படிலாம் கிடையவே கிடையாது. விஜய் அண்ணன் கிட்ட, அதாவது விஜய் கூட செங்கோட்டையன் அண்ணன் முதல் ஆளா இருக்கலாம், ட்ரையல் அண்ட் எரர். இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க.
அது எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம். பாசகலேருந்து இருக்கலாம், திமுகலேருந்து இருக்கலாம், விசிகலேருந்து இருக்கலாம், அதிமுகலேருந்து இருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் இருக்கலாம். ஆனா யார் யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறாங்களோ இனிமேல் அந்த பைஃப்ரோஸ்ட் மாதிரி இந்த தோர் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல பூமிக்கு இதுக்கு நடுவுல வந்து அந்த ஒரு வழி அமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வழியாத்தான் செங்கோட்டையன் அண்ணன் இப்ப இருக்க போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிறவங்க கிட்ட எவங்கிட்டையுமே போயிட்டு பேசவே மனுஷங்க பேசவே முடியாது. ஒவ்வும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், எங்க நம்மளை தாண்டி அண்ணன் கிட்ட இவங்க எல்லாம் போய் நெருக்கமாயிருவாங்களோ, நமக்கு இந்த கட்சியில வேல்யூ இல்லாம போயிடுமோ, நாம டம்மி பீஸ் ஆயிடுவோமோ. அதாவது இனிமேல் வர்றவங்க பூரா நமக்கு கீழே தான் இருக்கணுன்றதுல அவங்க ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே யாரு மேலே கீழேன்ற போட்டியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்போ இது எல்லாத்தையும் ஈஸியா பைபாஸ் பண்ணிட்டு போற மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் உள்ளுக்குள்ள, அதாவது அவரை வச்சுதான் இவங்க ஒட்டுமொத்தமா இனிமே அரசியலே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப செங்கோட்டையன் அண்ணன் கிட்ட போயிட்டு அவர் ஜெயிக்க வச்சிருவாரா, முதலமைச்சர் ஆக்கிடுவாரா, துணை முதலமைச்சர் ஆக்கிடுவார், அந்த பேச்சுக்கே கிடையாது. இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு அந்த கனவெல்லாம் தாவேக்கா காணவே முடியாது. ஆனா ஒரு நல்ல மதிப்பு மிக்க அடையாளம் காணக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வருமா, அதுக்கு செங்கோட்டையன் அண்ணன் 100% அவரோட உழைப்பை போடுவார். அதான் சொல்லுவாங்கல்ல, கள்ளக்கண்ட நாயக்கானு நாயக்கண்ட கள்ளக்கானு, இப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கு, வேற எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கட்சியோட தலைவருக்கு கூட அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. ஒரு டூரை எப்படி வந்து பிளான் பண்றது, ஒரு மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு ஜனரஞ்சகமான தலைவனா எப்படி இருக்கிறது, இது எந்த இளவுமே அங்க இருக்கிற எவனுக்குமே தெரியாது. உண்மை அதுதான். அவங்களுக்கெல்லாம் வந்து உசுப்பேத்தி விடுறதுக்கும், அவங்கள வந்து கொளுத்தி விடுறதுக்கும், அவங்கள சீண்டி விடுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் தெரியும், தலைவர் உள்பட. ஸோ இதுக்கப்புறம் செங்கோட்டையன் உள்ள போனதுக்கு அப்புறம் மேபி மனுஷன் போட்ட குட்டியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல அதாவது ஒரு அரசியல் படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அங்கனுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு செங்கோட்டையன் அண்ணனை அவங்க ஃப்ரீயா விடணும். அதாவது என்ன பதவி கொடுக்குறாரு, என்ன பொறுப்பு கொடுக்குறாரு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இவர் சொல்றதை எல்லாரும் கேளுங்க, அவர் சொல்ற மாதிரி கேட்டு நடங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும். ஆனா அதை பண்ண விடுவாங்களா அங்க இருக்கிறவங்க? என்னதான் நீ சீனியரா இருந்தாலும் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஜூனியர் சொல்லு, அந்த இது இருக்கும்ல. நேற்றைக்கு வரைக்கும் இது எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னமோ இன்னைக்கு நீ வந்து எங்களை வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்ற, நீ சொல்லி எங்களுக்கு அது தெரியணுமா? அது எங்களுக்கு வந்து தெரியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் அரசியல் தெரியாதவங்களாம் நாங்க கிடையாது. இல்லப்பா, இந்த நினப்பு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிறவங்களுக்கு வரும். ஏன்னா விஜய்க்கு அடுத்து இனிமே எல்லாம் நாங்க தான் அப்படின்ற ஒரு நினப்புல அவங்க இது வரைக்கும் இருந்துட்டாங்க. நமக்கு அண்ணனுக்கு இடையில யாருமே குறுக்க வரமாட்டாங்கன்ற ஒரு கான்பிடென்ட் அவங்களுக்கு. ஆனா இப்ப குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி, நான் வந்தா என்ன பண்ணுவேன், செங்கோட்டையன் வந்துட்டாரு, அவர் வந்தது நல்லதுன்னு இவங்க எல்லாரும் உணர்ந்தாங்கன்னா அது செங்கோட்டையன் அண்ணனுக்கு நல்லது. இப்ப உள்ள போன உடனேயே ஒரு விஷயம் நடந்தது, பவுன்சர். இப்ப அந்த பவுன்சர், அதாவது செங்கோட்டையனை பார்த்தோன்னே நம்ம செய்தியாளர்கள்லாம் சீறி பாஞ்சாங்க. அப்படியே பாஞ்சு போயிட்டு அண்ணன்கிட்ட ஏதாவது கேட்கணுன்றப்ப செங்கோட்டையனை காப்பாற்றுறதுக்காக பவுன்சர் யாரோ பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், பவுன்சரு விக்கிரவாண்டியில் அந்த ரேம்பில் அப்படியே தூக்கி போட்டான் பார்த்தீங்களா ஒருத்தான், அந்த மாதிரி இவங்க எல்லாம் போல அப்படின்னு நினச்சி போயிட்டான் போல. அவங்க ஆதவை பிடிச்சி திருப்பின்னு திருப்பிட்டாங்க. மரியாதையை வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லு, அவனை கூட்டிட்டு வாழ்ந்துட்டாங்க. ஆதவி எல்லார் காலையும் விழுகிறாப்புல, டே இன்னைக்கு தாண்டா ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்கடையில இப்படி பூத்தி எல்லாத்தையும் பண்ணிடாதீங்கன்னு விழுகிறாப்புல. பட் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அரசியல் தெரியாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயம், இவங்கெல்லாம் அரசியல் தற்கொலை தான். ஆதவ சொல்ற பிரஸ் மீட் நடக்குது, பிரஸ் மீட்ல இவர் விஜய் உண்மையிலே வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா விஜய் வரல. வழக்கம் போல ஒரு வீடியோவை போட்டுவிட்டு, எப்படி நீங்க வந்து அவங்களுக்குள்ள இப்ப அந்த வீடியோல பேசின அதே வார்த்தைய பிரஸுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது செங்கோட்டையன் அண்ணனுக்கு ஒரு லெவலை கொடுத்துருக்கோம், ஒரு மரியாதையை கொடுத்துருக்கோம். உண்மையிலே அதுதான். நேர்ல வந்து துண்டை போடுறதுலாம் மரியாதை இல்லை. அவங்களுக்குள்ள துண்டை போட்டாலும் பாக்கெட்ல அம்மா போட்டவ அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இங்க பிரஸ் மீட்ல போறப்ப துண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஆதவ் என்ன பண்ணாப்புல, தாவேகா துண்டை தூக்கி போட பார்த்தாப்புல. திருப்பி அண்ணா அவர் ஒருவேளை செங்கோட்டையனை கேட்டிருந்தான்னா என்ன பண்ணிருப்பாப்புலன்னு தெரியல. ஆதவ், முதல்ல நீ துண்டை போடியா,
நீனே வெறும் உடம்பா வந்திருக்க, மேல ஒண்ணுமே இல்லாம வெள்ளச்சட்டையா வந்திருக்க, இந்த ஆபீஸ்ல ஐடி கார்டு இல்லைன்னா தூக்கி வச்சு திரிவாங்கல சில பேர், இங்க ஐடி கார்டு போடலன்ட்டு. அதே மாதிரியே துண்டை தூக்கி போடலன்னு சொல்லி துண்டை தூக்கி போட பார்த்தா இப்போதைக்கு இது வேண்டாம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஆதரவு தோல்ல துண்டு போட வந்த மாதிரி தெரியல, தலையில துண்டு போட வந்த மாதிரி தெரிஞ்சு. அப்படிதான் இவ்வளவுதான் இவங்களை அரசியல் முதல்ல அதெல்லாம் அது அந்த இடத்துல பண்ண பிராண்டிங்கா பண்ற. இவங்க எல்லாத்தையும் அதே மைண்ட் செட்ல உட்காந்துருக்காங்க. பிராண்டிங், ப்ரமோஷன், வியூஸ், இதே ஒரு நிலைமையில தான் வைரல் ஆகுறது. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்கள. ஸோ இதுதான் இவங்களோட இப்போ உண்மையிலே அரசியல். இது வரைக்கும் தாவேக்கால இருக்க யாராச்சும் போனாங்களான்னு தெரியல. இவருக்கு போனாங்க, தேவருக்கு போனாங்க. ஆனால் இது வரைக்கும் எம்ஜிஆர் பக்கம் போனாங்களான்றது தெரியல, அண்ணா சமாதிக்கு போனாங்களான்றது தெரியல. இப்போ அவர் கூட்டிக்கிட்டு ஏன் வழி தெரியாமல் கிடந்தாங்களா என்ன, வெளியில் போக தெரியாமல் கிடந்தாங்களா என்ன? இப்போ செங்கோட்டையன் அண்ணன் அவனுக்குள்ளே போயிட்டு அவர் செய்கிறதுக்கு நிறையா இருக்குது, செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. தாவே நல்லா கேட்டுங்க, விஜயை பர்சனலாக எவ்வளோ வேணாலும் நம்ம விமர்சிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அவர் நல்லபடியாக பண்ணுறாப்புல, ஒரு நல்ல அரசியல் பண்ணுற. இது வரைக்கும் நல்ல அரசியல் பண்ணவே கிடையாது, அரசியலே பண்ண கிடையாது எங்களை. சினிமா தான், அதாவது இந்த ஷூட்டிங்கில், அதாவது படமாக நம்ம பார்க்கறதுக்கு பதிலாக ஷூட்டிங் நடக்கிறப்ப பார்த்தா எப்படி இருக்கு, அப்படி ஒரு எஃபெக்ட் தான் இது வரைக்கும் அவர் நடத்துகிற அந்த மாநாடு, பொதுக்கூட்டம், அந்த இது உள் அரங்கு கூட்டம், இது எல்லாமே ஒரு முழுக்க முழுக்க ஒரு மூவி பேஸ்லையே இருந்துச்சுன்னு வைங்கள. ஒரு ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்ற ஒரு எண்ணம் இது வரைக்கும் யாருக்கும் எங்கேயுமே வந்ததில்லை. ஆனால் இத்தனை வருஷமா 52 வருஷமா இருந்தாப்லையப்பா, இவருக்கு அரசியல் அறிவு இல்லையா? இவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணலாமா? அவர் என்ன நிலைமையில போய் ஜாயின் பண்ணார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரையும் நம்ம சொல்லி பிரயோஜனம்லாம் இல்லை. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து, இப்போ இவர் விஜயும் செங்கோட்டையன் அண்ணனும் ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒன்று வந்து ஒரு கூட்டம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு இல்லையா, என்னென்னே தெரியாமல், அரசியல்லாம் என்னென்னே தெரியாமல் உள்ளுக்குள்ளே கொடுத்து ஆஞ்சிடுவோம் மேஞ்சிடுவோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து பண்ணுறதுக்கு மேபி செங்கோட்டையன் அண்ணன் முன்னாடி சீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணுறதுக்கான முழு பவரையும் விஜய் கொடுக்கலாம். அதாவது என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த கட்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எதையாச்சும் பார்த்து பண்ணி இதை ஒரு கட்சியாக டெவலப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா மேபி இது செங்கோட்டையனுக்கும் பயங்கர ஒரு அதாவது பாசிட்டிவிட்டியும் இருக்குது, நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஒரு பக்கம் அவரோட அதாவது அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் இதை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, செங்கோட்டையன் அண்ணன் மேலே எந்த தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாதவங்க சும்மா விஜயை வந்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க செங்கோட்டையன் அண்ணனையும் தற்குறின்றுவாங்க, கூச்சமே படாமல் பேசுவாங்க. இது ஒரு தற்குறி, இத்தனை நாளே இது டம்மி பீஸு, வேஸ்ட் பீஸு, அதிமுக தூக்கி எறிஞ்ச ஒரு நெலிஞ்ச சட்டி, ஒன்றத்துக்குமே காயிலாங்கடையில் கூட இதையெல்லாம் விலைக்கு வாங்கிக்க மாட்டேன் பேசுவாங்க இதெல்லாம். ஆனால் இது எல்லாத்தையும் அவர் எப்படி கொண்டு போக போகிறாரு, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கொங்கும் இல்லை அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஈரோட்டில் இருக்க அந்த 10 தொகுதி, ஈரோடு சுற்றி இருக்க அந்த 10 தொகுதி, அந்த 10 தொகுதியையும் இவரால் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த முடியும் தனியாளாவே. மேபி அவருக்கான அந்த இது அதிமுகவுக்கான அந்த இது குறைஞ்சிருக்கலாம், அதிமுகலேருந்து வெளில. ஆனால் அவருக்குன்னு இருக்க அந்த மரியாதை, அவருக்குன்னு இருக்கிற அந்த செல்வாக்கு, அவர் இத்தனை நாள கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த இமேஜ் டெஃபினட்டா அதோட சேர்ந்து இப்போ இந்த தாவேகாவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், தற்கொலை கூட்டம்னு சொல்லிக்கலாம், அறிவில்லாத கூட்டம்னு சொல்லிக்கலாம், ஆர்வ கோளாறு கூட்டம்னு சொல்லிக்கலாம். பட் ஒரு கூட்டம் இருக்குது, அது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரியா? இது எல்லாம் ஒன்று சேர்ந்து மேபி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம். தாவேக்கால போயிட்டு செங்கோட்டையன் சேர்ந்தது அவரோட டிசிஷன், அது நல்ல டிசிஷனா கெட்ட டிசிஷனா, அது ரெண்டு பேருக்கும் வந்து ஃபியூச்சரை எப்படி வந்து கொடுக்க போகுது, முதல்ல ரெண்டும் சேர்ந்து ஃபியூச்சர் ரெண்டுக்கும் இருக்குமா, இதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்தும் இவர் அவங்கள வழி நடத்துறதை பொறுத்து தான் இருக்கு. பார்ப்போம். நன்றி.